சிபி சக்கரவர்த்தி, ரஜினிகாந்த், கமலஹாசன், அனிருத் மாசு பண்ண போகிறாங்க. 1000 கோடி அடிக்க போகிறாங்க. நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. அதனால தான் 2 பேருமே ஓகே சொன்னாங்க. எந்த படத்தில் கண்டிப்பாக 1000 கோடி நான் ஏன் தொடன்னு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, அரவிந்த் சாமிக்கிட்ட பேசுகிறாங்க, வடிவேலுக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி முக்கியமான சூப்பரான எல்லா நடிகர்கிட்டையுமே பேசுகிறாங்க. அதனால தான் இந்த படம் 1000 கோடின்னு. நம்ம வந்து முக்கியமாக சொல்லப்போனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. 2வது சிபி சக்கரவர்த்தி சாதாரண ஆளுங்க. முதல் படத்துலேயே 100 கோடி தொட்டவர். சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டு கொடுத்தவர். ஒரு மாஸ் ஹீரோவாக கொண்டு வந்தவர் அந்த படத்தில். கூலி படத்தில் அமீர் கான் வந்த மாதிரிலாம் கமலஹாசன் இதில் வரமாட்டார். அவர் நாய் பிடிச்சிட்டு வருவார் இல்லையா, நாய் பிடிச்சிட்டு வாக்கிங் போவார். அந்த மாதிரிலாம் இதில் வந்து கமலஹாசன் வரமாட்டார். இதில் வேறு மாதிரி கமலஹாசனை நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் ரஜினியோட மோதுறப்போ இன்னும் வேறு மாதிரி பார்ப்பீங்க. நான் நம்ம லோகேஷ் கரன் எல்லாம் கொடுத்தா அப்புறம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டு சும்மா கன் எடுத்துகிட்டு பட்டு சொல்கிற மாதிரிலாம் இதில் இருக்காது. வேறு லெவல் கதை. அதெல்லாம் இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறேன். இதே 2027 பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது உறுதி. நமக்கு எல்லாம் 2027 மாசான பொங்கலாக இருக்க போது டைட்டில் விரைவில் சொல்ல போகிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான டைட்டில் தான் இருக்கும். கமலஹாசன் தயாரிப்பில் 173 இப்போ யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெளிவான ஒரு அலௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இது வந்து எங்களுக்கு நேற்றே தெரியும். சரி, ஓகே, அஃபிஷியலாக இருந்தாலும் வந்தால் தான் நமக்கும் பேசுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி தான் இப்போ பேசணும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடி வசூல் பண்ணுவது உறுதி. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபி சக்கரவர்த்தி அவர் தான் வந்து 173 இயக்க போகிறாரு. அதுவும் பார்த்திங்கன்னா கமலஹாசன் மிகப்பெரிய மனிதர், மிகப்பெரிய நாலேஜ் உள்ளவர். இந்த பக்கம் ரஜினிகாந்த் அவரும் வந்து சூப்பர் ஸ்டார். இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் யாருன்னா அவர் தான். இன்றைக்கி வரையும் அவர் இடத்த பிடிக்கிறதுக்கு விஜய் பாடுபட்டு இப்போ அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு போயிட்டார். அதை விட்டுருங்க. ஆனால் இன்றைக்கி வரையும் ரஜினிக்குன்னு ஒரு மவுஸு, ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்னு ரசிகர்களுக்கு இன்னும் கொண்டாடிட்டு வராங்க. அதுக்கு காரணம் அவருடைய படங்கள் தான். ஆனால் அந்த மாதிரி படம் ரஜினிகாந்த் பண்ணவர் இப்போ திடீர்னு 173 வந்து என்னடா இது 1000 கோடி வசூல் தமிழ் சினிமா தொடரலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடித்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்டு, குத்து, கொலை, ஆக்ஷன் சீக்வன்ஸு பயங்கரமாக ரத்தம் தெறிக்க இருந்தது. சரி, இதெல்லாம் மாற்றிட்டு ஒரு சூப்பரான கதையை தேர்ந்தெடுக்கணும் தான். அதுவும் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் இணைய போகிறாங்கன்னு ஒரு செய்தி வந்தோடனே அதுக்கு வந்து நல்ல கதையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த இந்தியாவே உலகமே இந்த படத்தை பார்க்கணுன்றதுக்கு அந்த மாதிரி ஒரு கதை அமையணும்னு தான் பல இயக்குநர்களை கதை கேட்டார். அது ஒருத்தர் 2 பேரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 இயக்குநர்கிட்ட கதை கேட்டிருப்பார். அதில் லோகேஷ் கனகராஜ் ஆரம்பித்து, கார்த்திக் சுப்புராஜ் ஆரம்பித்து, ரஜினி பண்ண எல்லா இயக்குநர்களும் பண்ணியிருப்பாங்க, கதை கேட்டிருப்பார். சமீபத்துக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கிங் டைரக்டர் போய் கதை சொன்னார். இவர் குரங்கு பொம்மை டைரக்டர் போய் கதை சொன்னார். ஆனால் அது என்ன பிரச்சனை அப்படின்னா, கமலுக்கு பிடிச்சா ரஜினிக்கு பிடிக்கல, ரஜினிக்கு பிடிச்சா கமலுக்கு பிடிக்கல. இப்படி தான் அது வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. சுந்தர்சி ஓகே சொல்லி ஒரு லைன் சொல்கிறப்போ சூப்பராக சொல்லிட்டார். ஆனால் அவர் சுந்தர்சிக்கிட்ட ஒரு பழக்கம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபுல் கதையாக அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா ஸ்பாட்டில் என்னென்ன வருது அழகாக சூப்பராக டிசைன் பண்ணி ஒரு கோர்வையாக பண்ணிடுவார். ஆனால் அதில் நம்பிக்கை இல்லாமல் தான் ரஜினி கமலம் சுந்தர்சியை கைட்டி விட்டாங்க. ஆனால் நல்லா ஃபுல் கதையும் கேட்டு ஃபுல் சீன் பை சீன் கேட்டு நடிக்கணும். ஏன்னா இந்த படம் மிஸ் ஆகக்கூடாது. 1000 கோடிக்கு மேலே கண்டிப்பாக வசூலாகணும், ஹிட் அடிக்கணும். மக்கள் மனசில் போய் இந்த படம் ஒரு 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 சூப்பராக ஒரு படமாக போய் அமையணும். பெரிய காவியெல்லாம் அவர் கேட்கல, நல்ல படமாக அமையணும், நல்ல வசூல் ஆகணும். இது ரஜினிகாந்த் நடித்த படம் ஏன் சூப்பர் படம் அப்படின்னு சொல்லணும். 2வது கமலும் ரஜினியும் ஒன்றா இதில் நடிக்க போகிறாங்க. இதுவும் உறுதியான தகவல் தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கமலஹாசன் ப்ரொடக்ஷன் தான். நம்ம நினைப்போம், சரி அஜித் விஜய் நல்லா நடித்தா சூப்பராக இருக்குமே அப்படின்னு. கமல் ரஜினி நடித்தா சூப்பராக இருக்குமே நம்ம கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா வந்து கமல் ரஜினியும் பழைய படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே தனி ட்ராக்கில் போயிட்டு இவ்வளோ நாள் இத்தனை வருஷமாக நடிக்காமல் இருந்தவங்க இப்போ ஒன்றா நடிக்க போகிறாங்க. 2026 இந்த படத்தில் கமலும் ரஜினியும் கண்டிப்பாக ஒன்றா நடிக்கிறாங்க. ரஜினி தான் ஹீரோ, கமலஹாசன் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுவார். ஆனால் அது எப்போ வருவார், எப்படி வருவார், அதுதான் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஆனால் வந்து கமலஹாசன் இதில் கண்டிப்பாக நடிக்கிறார். அதில் வந்து உறுதி. ஏன்னா இந்த கதை அந்த மாதிரி கதை. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சீக்வென்ஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கதை, திரைக்கதை ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப சென்டிமெண்ட் இந்த படத்தில் வந்து செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 3வது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் காமெடி செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். காமெடி, ஆக்ஷன், குடும்ப சென்டிமெண்ட் இது எல்லாம் கலந்த கலவையாக ஒரு படமாக இருக்குன்னா அதுதான் சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதை. அந்த கதையில் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகி ரஜினிகாந்த் கமலஹாசனும் சரியா தலைவன் ஓகேட்டார்.
சிபி சக்கரவர்த்தி சாதாரண ஆள் இல்லைங்க. ஏற்கனவே டான் ஒரு படம் பண்ணார் சிவகார்த்திகேயனை வச்சு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நான் என்ன நினச்சேன்னா அஸ்வந்த் மாரிமுத்து தான் ஓகே பண்ணுவார்னு நினச்சிருந்தேன். சமீபத்தில் கடைசியாக சிபி சக்கரவர்த்தியாக அஸ்வந்த் மாரிமுத்து தான் இருந்தது. ஏன்னா அஸ்வந்த் மாரிமுத்து சூப்பர் ட்ராகன் இட்டு கொடுத்தவர். ஆனால் இவர் ஓகே சொன்னது காரணம் இந்த மாதிரி கதை அமைஞ்சோன்னா அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிது. இன்னும் முக்கியமான அட்லியோட அசிஸ்டன்ட் தான் அவர். ஆனால் ஒரு 4 படம் அட்லியோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அட்லி 1000 கோடி போய் தொட்டுட்டார். இவரை பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தியை வந்து சிவகார்த்திகேயன் லாக் பண்ணி வச்சிருந்தார். சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கதை சொல்லி ஓகே வெயிட் பண்ணுங்கள் பராசக்தியெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி அடுத்து நான் உனக்கு தான் பண்ண போகிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அவர் வெயிட் பண்ணுறாரு சிபி சக்கரவர்த்தி. ஆனால் இந்த கதையை டக்குன்னு இப்போ ரஜினிக்கு கம்பளுக்கு சொன்னோன்னே ஓகே ஆகிப்போச்சு. அட்லியோட அசிஸ்டண்ட்டு வேறு மாதிரி பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா டான் ஒரு படம் இட்டு கொடுத்தவர். ரஜினி கம்பளம் வந்து அவர் மேலே ஃபுல் நம்பிக்கை வச்சு இந்த படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட்டு 1000 கோடி அடிப்பது உறுதி. இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டாக இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டாக இருக்குது இந்த படம். அதுவும் கமலஹாசன் நடிக்கிறேன் சும்மாவா, கமலஹாசன் எப்படி வருவார், அந்த சீனுக்கு எப்படி ஒரு ரஜினி கம்பளம் வரப்போ என்ன மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கதையை சொல்லிட்டா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா? அதனால் இந்த படம் கண்டிப்பாக ரஜினிக்கு கமலுக்கும் பிடிச்சா நமக்கும் கண்டிப்பாக பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு